we now request our guest of honor, Rotarian AKS B. Dhanashekhar Sir, District Governor 3203, to address the gathering. Good evening all. கூடியிருக்கும் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கங்கள். நமது சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய முன்னாள் ஐபிஎஸ் சைலேந்திர பாபு சார் அவருடன் மேடையை பகிர்ந்திருக்க மிகவும் பெருமை அடைகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹானர் டு ஹேவ் யூ ஹியர். மேட்டுப்பாளையம் ரோட்டரி சங்கத்தினால் பல பெருமைகள் இந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி 50 வருடமாக இந்த பள்ளி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேட்டுப்பாளையம் தலைவர் அட்வொகேட் சாந்தமூர்த்தி சார், மேலும் பள்ளியின் ட்ரஸ்டி சித்துராம் சார், மேலும் பாலகோபால் மற்றும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்ம பற்றி நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரோட்டரிங்கிறது ரோட்டரி அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட போலியோ இளம்பிள்ளை வாதம் என்ற நோயை முழுவதுமாக நீக்க கிட்டத்தட்ட இதுவரை 35,000 கோடி ரூபாய் செலவு செய்து கொண்டுள்ளனர். அது மட்டுமல்ல, இன்றும் இன்றைக்கி அவர் நம்ம சாந்தமூர்த்தி சார் சொன்னது போல் மேட்டுப்பாளையம் சங்கத்தினர் அனைவரும் இதற்காக பெரும் தொகையை கொடுத்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த வருடம் 25-26 புதிதாக 2 பெரும் கொடையாளர்கள் உருவாகியுள்ளார்கள். நமது NSV ஆறுமுகண்ணா மற்றும் ஸ்டீஃபன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை பேரன்பும் மகிழ்வும். 1980க்கு மேல் பிறந்த அனைவருமே ரோட்டரியினால் ஏதோ ஒரு விதத்தில் நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நாம் இன்று ஆரோக்கியமாக இளம்பிள்ளைவாத நோய் இல்லாமல் இருப்பதற்கு ரோட்டரி காரணமாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல விஷயங்களை செய்ய இன்றைய ரோட்டரி மூலமாக ஒரு நல்ல விஷயங்களை செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுக்கு இங்கே நான் கேள்விப்பட்டேன், மெட்ரோ ஸ்கூலிலிருந்து படித்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்த பல மாணவர்கள் உருவாகியுள்ளனர். அதற்கு இதுவரை உழைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Dear children, good evening to you all. Thank you so much. ஸோ எல்லோரும் ஃபுல் ரேப்போல் இருக்கீங்க. நிறைய என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஐ வில் நாட் டேக் மோர் டைம், பட் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். நாலேஜ் இஸ் பவர், எஜுகேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப். ஒரு மனிதர் எத்தனை விஷயங்களை இழந்தாலும் திரும்ப பெற்றுவிடலாம். ஆனால் நாலேஜ் என்னைக்கு கடைசி வரை கூட வருவது நாலேஜ் மட்டுமே. இந்த அருமையான ஒரு பள்ளி வாழ்வை யாரும் மிஸ் பண்ணாமல் உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க. உங்கள் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களை இந்த பள்ளியில் சேர்த்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்று வேண்டி அவர்கள் டெடிக்கேட்டாக நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரே பரிசு ஒரு நல்ல ஒரு குடிமகனாக இந்தியாவின் வருங்காலமாக உருவெடுக்க வேண்டும். பிகாஸ் எஜுகேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த லைஃப். உதாரணமாக 2 விஷயங்கள் நான் சொல்லணும். ஒரு கேசல், இங்கிலாண்டில் சொல்லுவாங்க கேசல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கேசலில் ஒரே ஒரு தனி ஒரு சிறுவன், 12 வயது சிறுவன், அவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஃபேமிலியில், அப்பா அம்மாவை தவிர. அப்பாலாம் பெரும் பணக்காரர், பெரிய தொழிலதிபர், பிஸியாக இருப்பாங்க. அந்த 12 வயது மாணவர் அங்கே இருக்கும் அத்தனை வேலையாட்களுடன் விளையாட முடியாமல், அவர்கள் கேசல் பார்த்திங்கன்னா பல 100 ஏக்கர், ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கும் இடம், அங்கே வீட்டுக்குள் இல்லாமல் வெளியே போய் விளையாண்டுருப்பார். அப்படி ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளையாண்டுருக்கிறப்ப அங்கே யாருக்குமே தெரியாமல் ஒரு புதை மணல் இருக்குது. புதை மணல் என்பது அதற்குள் விழும் எடையை பொறுத்து சீக்கிரமாக உள்ளிழுத்து விடும் சகதி. அப்படி ஒரு புதை மணலில் அவர் விளையாண்டு விழுந்துடுறார். அப்போ சத்தம் போடுறாங்க, ரொம்ப நேரம் சத்தம் போடுறாங்க, யாருக்குமே கேட்கல. அங்கே இருக்கும் வேலையாட்கள் யாருக்கும் கேட்கவில்லை. அப்போது அங்கு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு முதியவரும் சிறுவனும், அந்த சிறுவனின் வயது 6 வயசு. இதை கேட்டு ஒடியாந்து ஓடி இந்த குழந்தையை காப்பாற்ற வர்றாங்க. அங்கே இருக்கும் செடி கொடிகளை பிரித்து கிளைகளை கொண்டு அந்த மாணவனை, அந்த சிறுவனை, 12 வயசு சிறுவனை உயிரை காப்பாற்ற, பாதி முழுகிட்டார், அவரை காப்பாற்றி எடுக்கிறாங்க. காப்பாற்றி இதை கேள்விப்பட்ட அந்த தொழிலதிபர் நன்றி சொல்லும் விதமாக உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்குறேன். அப்போ அந்த ஆடு மேய்ப்பவர் சொல்கிறாரு,
உனக்கு என்ன வேணும், பொருள் எவ்வளோ வேணும், பணம், தங்கம், இடம் என்ன வேணும், எது வேணாலும் நான் தர்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறார், ஐயா எனக்கு பணம் வேண்டாம், தங்கம் வேண்டாம், பொருட் வேண்டாம், இடம் வேண்டாம். எனது மகன் 6 வயதான் இருக்கிறான், அவனால் படிக்க முடியவில்லை, அவனுக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றி கொடுங்கள், அது மட்டும் போதும் ஏன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் பெருந்தன்மையாக, சரி எனது மகன் இந்த லண்டன் மாநகரத்திலே மிக பணக்காரர்கள் படிக்கும் அதே பள்ளியில் முழுவதுமாக படிக்க வைக்கிறேன் என்று சொல்கிறார். அதுபோலவே படிக்க வைக்கிறார். அப்படி படித்து முடித்து கிட்டத்தட்ட 24வது வயசில் அவர் சயின்ஸில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைகிறார். அவர்தான் பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பென்சிலின் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அந்த பென்சிலின் வந்து கடைசியாக சோதிக்கிறப்ப இது வந்து மனித உயிரை கொன்றுவிடும் என்று சொல்கிறப்ப, தனது உயிரை நீ என் மேலே செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பென்சிலின் செலுத்தி ப்ரூவ் பண்ணுறார். ப்ரூவ் பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்குறார். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் தான் அந்த பென்சிலினை கண்டுபிடிச்சவர். இது வந்து நம்பர் 1. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு வயசு 12 வயசு அந்த சிறுவன் இருந்தார். அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் லா படிக்க போகிறாரு. இவர் சயின்ஸ் படித்து பென்சிலின் கண்டுபிடிக்கிறார். லா படித்து அவர் எலெக்ஷனில் வர்றார். எலெக்ஷனில் வர்றப்ப பெருங்குளிரெல்லாம் போய் தீர்க்க முடியாத ஒரு ஃபீவரில் மாட்டிக்கிறார். அப்போ இந்த பென்சிலின் தான் வேணும்னு சொல்லி இந்த பென்சிலினை கொடுத்து மறுபடியும் அவரை காப்பாற்றுறாங்க. அவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏழை மாணவர்கள் என்றால் படிக்க முடியாது என்று சில இடத்தில் சொல்லுவார்கள். ஆனால் அதிகபட்சமாக இன்று உயர்ந்தவர்கள் அனைவரும் ஏழை மாணவர்கள் எஜுகேஷன் மூலமாக மட்டுமே, அப்படி ஒரு அருமையான எஜுகேஷனை கொடுத்துட்ருக்கிற இந்த இடத்துல நீங்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்ட வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, ரோட்டரி சார்பாக வந்தங்கேட்டு இன்னும் 2 விஷயம் சொல்லி நான் என்னோடய பேச்சை முடிச்சுக்கிறேன். ஒரு விஷயம், ஒரு தானம் என்பது நினைத்தால் உடனடியாக செய்துவிட வேண்டும். அதற்கு உதாரணமாக கர்ணன் வந்து நிறைய பேர் மகாபாரதம் படிச்சுப்பீங்க. பெரியவங்களுக்காக எது, குழந்தைகளுக்காக நான் சொல்லவில்லை. மகாபாரதத்தில் கர்ணன் ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டிருக்கிறப்ப ஒரு வறியவர் வந்து எனக்கு ஏதாவது தானம் செய்யுங்கள் என்று கூறுகிறார். அப்போது தனது இடது கையில் இருக்கும் கிண்ணத்தை, தங்க கிண்ணத்தை அப்படியே கொடுத்துட்றார். அதை பார்த்த கிருஷ்ணர் வந்து கேட்குறார், ஏன் கர்ணா, தானம் என்பதை வலது கையில் தான் செய்ய வேண்டும், ஏன் இடது கையில் செய்கிறார் என்று கேட்கிறார். அப்போது கர்ணன் சொல்கிறார், கிருஷ்ணா, சித்தம் சனம் வித்தம் சனம் ஜீவிதம் மாவயோக் யம அக்ஷயா கர்ணா நாஸ்தி தர்மஸ்த வருகதே. சஞ்சய் வீட்டில் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. தேங்க்யூ மேடம். அதாவது கிண்ணம், தங்க கிண்ணம் இடது கையில் இருந்து வலது கையில் மாறுவதற்குள் தங்க கிண்ணத்தை கொடுக்கலாமா, கிண்ணத்தில் இருக்கும் எண்ணெயை கொடுக்கலாமா என்று எண்ணும் மனம் மனித மனம் ஒரு குரங்கு. இந்த கையிலிருந்து இந்த கையில் மாறுவதற்குள் எண்ணம் மாறிவிடும். லக்ஷ்மி நிலையில்லாதவள், இன்று என்னிடம் இருக்கும், நாளை சித்திராம் சிவார் இருக்கும், நாளை சஞ்சயிடம் இருக்கும். கர்ணன் யமன் நிலையில்லாதவன். கோவிடில் பார்த்தோம், 10 வயசில் இருந்தவங்களும் இறந்தாங்க, 70 வயசில் இருந்தவங்க இறந்தாங்க. உதாரணமாக இப்போ லண்டன் ஃப்ளைட் ஏறினவங்க எல்லாம் அங்கே கண்ட்ரிக்கு போய் வாழணும், ட்ரிப்பு போகணும்னு நினச்சாங்க, 10 நிமிஷத்தில் கறி இறந்தாங்க. அவங்களாவது ஃப்ளைட் ரிஸ்க் எடுத்தாங்க. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லஞ்சோ டின்னர்லேயே இருக்கிறாங்க, அவங்க இறந்தாங்க. காஷ்மீருக்கு டூரிஸ்ட் போன பகல்காமில் டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. லைஃப் இஸ் போனஸ். ஒரு வாட்ச் வாங்கினா 2 வருஷம் கேரண்டி, காரு வாங்கினா 4 வருஷம் வாரண்டி, எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்குது. யாருக்காவது டேட் ஆஃப் டெத் இருக்கா? யாருக்குமே இல்லைங்க. டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கையில் தர்மம் அப்படிங்கிற ஒரு தர்ம காரியம், சாத்வீக எண்ணத்தை எப்போது நினைத்தாலும் உடனடியாக செய்ய வேண்டும். இதைத்தான் புத்தர் சொல்கிறார். கர்மா என்பது என்னவென்றால், நீ செய்யும் நல்ல காரியங்கள் அனைத்தையும் பக்கத்தில் இருக்கும் ஆற்றில் கொண்டு போய் விட்டுவிடு. எப்போது பாலைவனத்தில் மிக துயரத்தில் இருக்கிறாயோ அனைத்து நன்மையும் உனக்கு தானாக வந்து சேர்ந்து விடும். ஏனென்றால் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என உணர்ந்து ஒரு நாள் இந்த உலகை விட்டு சொல்லாமல் செல்லும் ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையில் நிறையா பேர் தெரியாது. நல்லா கேட்டுக்குங்க. கொடுப்பவர்களுக்கு தெரியாது,
கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பவர் கடவுள் என்று, ஆனால் கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பவர் கடவுள் என்றும். நீங்களும் வாழ்க்கையில் கொடுக்கும் இடத்திற்கு வர வேண்டும், கடவுளாக மாறுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. Thank you, sir, for your inspiring speech.